அப்படிங்கிறது எது முக்கியம்னு தெரியல. ஹார்ட் முக்கியமா பிரெயின் முக்கியமா சார்? சார் உங்களை பார்த்தா சுறுசுறுப்பு. நீங்க சிங்கப்பூர்காரர்ல அதுதான் பார்த்தேன். நான் மலேசியாக்காரர். அவர் நான் முந்தா நேரத்தை என்ன பார்த்தார். மலேசியால இருந்து வந்திருக்காரு. நீங்க யார் சார்ன்னு கேட்டாங்க ஒருத்தர். நான் கீழே உட்காந்துருக்கேன், எப்பவுமே கீழே உட்காந்துருப்பேன். 4வது மாடியில் ஒரு ஏர் கண்டிஷன் ரூம் இருக்கு, அங்க போறதில்லை. அங்க போனா நம்ம யாரையும் பாக்குறது இல்லை. அதனால கீழே ஒரு எமர்ஜென்சி ரூம் பக்கத்துல ஒரு டீன் ரூம். நான் டீன் கிடையாது, டீன் ரூம்ல உட்காந்துவேன். யார் போறவங்க வரவங்க எல்லாம் நம்மளை பார்ப்பாங்க. ஓ நான் என்ன சொல்றேன், நான் சேர்மன் அப்படின்னு நான் சொன்னா ஐ மஸ்ட் பி அக்சசபிள். அணுகும் ஒரு பிஏ விட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி முந்தான நாளைக்கு வா அப்படின்னா எங்கிட்ட எப்படி வருவான் பேஷண்ட்? ஏன் சார் இங்க உட்கார்ந்து இருக்கேன்? எங்க உட்கார்ந்தா என்ன? இது எங்க வீடு தானே. உங்க திண்ணையிலும் உட்காரலாம், புடக்காளியில உட்காரலாம், சேர போட்டு வெளியே. அது நான் ஆரம்பிச்ச வீடியா 39 வருஷத்துக்கு முன்னால செங்கல் மேல செங்கல் வச்சு 10 பெட்ல இருந்து 500 பெட் வந்திருக்கு. நான் ஆரம்பிச்ச வீடு. நான் எங்க உட்கார்ந்த உனக்கு என்ன வேணும் சொல்லு. இல்ல இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா நான் உட்கார்ந்து இருப்போம், உனக்கு என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் கன்செஷன் கொடுத்தா பரவாயில்ல. கொடுக்குறேன், எவ்வளவு 10 10 20 கொடு. நமக்கு என்ன பறிச்சு போயிடுச்சு? கடவுளா கொடுத்தாரு, நாமளா கொண்டோம். இந்த ஆஸ்பத்திரி கொண்டு நானே நட்டு. யாரோ கொத்தனார் கட்டி கொடுத்தாரு, யாரோ ஏர் கண்டிஷன் போட்டாரு. எங்க அப்பா ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்தான், பேங்க்ல பணம் கொடுத்தான். அப்புறம் என்ன எதுக்காக கொடுத்தா? மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக இந்த ஆஸ்பத்திரி கட்டினான ஒழிய இது பணம் சம்பாதிச்சு கொடுத்து சுவிஸ் பேங்க்ல போட்டதுக்காக கட்டல. விஜயா பதிப்பும் வேலாயுத்தோட டாக்டர் அரவிந்தன் சொல்லி இஎன்டி டாக்டர் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றாரு. அவர் எனக்கு நண்பர். எப்பெல்லாம் நான் டிவியில பேச உடனே நீங்க நல்லா பேசுறீங்க சார், நேர்லயும் நல்லா பேசுறேன், டிவியில என்ன பேசுறேன், நேர்ல நல்லா தான் பேசுவேன் சார். நீங்க டிவியில வந்தீங்கன்னா அந்த 1 மணி நேரம் சேனலே மாத்துறது இல்ல சார் அப்படிங்கிறான். உன்னை யாரும் மாத்த வேண்டாம்னு சொல்லி இல்ல சார். அங்க போனா என்னமோ டான்ஸ் ஆடுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, இது விவேகரமா ஜோக் அடிக்கிறார். நீங்க பேசுனா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, இடைவிட எல்லாம் பேசுறீங்க, அது எப்படி சார் அப்படின்னு அந்த வேலாயுதம் கேட்டாரு. இன்னைக்கு தினகரன் பேப்பர்ல ஏதோ 1/2 பேஜ் போட்டிருக்காரு. ஞாபகம் வருதே ஞாபகம் வருது. எனக்கு வயசு 71 ஆச்சு. எனக்கு ஞாபகம் வருது, எனக்கு கல்யாணம் ஆனது 21. கல்யாணம் ஆகி 50 வருஷம் ஆச்சு. டாக்டர் ஆகி 50 வருஷம் ஆச்சு. இதே தொழில் 50 வருஷம். இன்னும் ஓயாம பேசிட்டு இருக்கேன். இங்க உட்காந்துருக்க எல்லாத்த விட எனக்கு வயசு கம்மி. இங்க உட்காந்துருக்க எல்லா அந்த பையனோட எனக்கு வயசு கம்மி. பேர் என்ன? குட் மார்னிங். சைலேந்திர மகாபிரபு. குழந்தைகளை மகாபிரபுன்னு கூப்பிடுங்க. சைலேந்திர மகாபிரபு. எதுக்காக பேர் வைக்கிறது? நல்ல நல்ல பேர் வைக்கிறது எதுக்கு? முருகான்னா தினம் முருகா முருகான்னு கூப்பிடலாம்ல. நாராயணா நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டோம்னா 100 தடவை பண்ணா புண்ணியம் வந்துருதுல்ல. ஆனா நாராயணன் கும்பிட்டா, நாராயணன் தான் நம்ம ஹெட்மாஸ்டர். ஹெட்மாஸ்டர் உங்களுக்கு எல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து நாராயணன். நாராயணன் அப்படிங்கிறவர் ஹெட்மாஸ்டர். அவர் எங்க இருக்காரு எனக்கு தெரியாது. ஆனா அவர் என்ன பண்ணார், நம்மளை கொண்டு வந்து இந்த பூமியில போட்டார். இந்த பூமியில அது கோயம்புத்தூர்ல போட்டார். நம்மளை கொண்டு பீகார்ல போடல, நம்மளை கொண்டு போய் ஏதோ ஒரு ஊர்ல சுடான்ல போடல. சூடான் ஒரு ஊர் இருக்கு. பசி, அம்மா மார்ல பால் இல்ல, போட்டோ போடுறாங்க பேப்பர்ல, ஒரு துளி பால் இல்லாம குழந்தை சாகுது. நம்மளை கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல போட்டாங்கல்ல, நம்மளை கொண்டு போய் அமேசான்ல ஒரு மலைப்பாம்பா போடல கடவுள். எலியா பிறந்து, புலியா பிறந்து, பூனையா பிறந்து, சிங்கமா பிறந்து, மாடா பிறந்து, கடைசியா தான் நம்ம வந்திருக்கோம். 64 எத்தனையோ பிறவைகள் நமக்கு தெரியல. எறும்பு, துரும்பு, காக்ரோச். எதுக்கு நம்மள இந்த மாதிரி பண்ணிருக்கிறாருன்னு சொன்னா, ஒரே ஒரு ஆர்டர் தான் போட்டிருக்காரு. எனக்கு அந்த ஆர்டர் அனுப்பிட்டார், கவர்மெண்ட் ஆர்டர் அனுப்பி மாதிரி. டே உன்னை கீழே போடுறேன். எங்கேயோ சுத்திட்டு இருந்தேன், ஆத்ம லோகத்துல இருந்தேன். அதுக்கு மேல அவர் பரலோகத்துல அவர் இருக்கார். பரந்தாமத்துல அவர் பரமேஸ்வரன் அங்க இருக்கிறார். நாமெல்லாம் அவருடைய குழந்தைகள். நான் நம்புறது, நாமெல்லாம் கடவுளுடைய குழந்தைகள். we are all children of God. உங்க குழந்தைகள்லாம் உங்க குழந்தை இல்ல, கடவுளுடைய குழந்தைகள். நாமெல்லாம் கடவுளுடைய குழந்தைகள்னா கடவுளாடுதான் இருக்கணும். இப்போ எதுக்கு சொல்றேன்னா, வியாதி வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னா, இப்போ போலியோ வந்து கை கால் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இளம் பிள்ளை வாதம் வந்து கை விழுந்துச்சுன்னா, ஏன் சார் கை விழுந்தது? கை விழுந்ததுக்கு காரணம் மசில் பவர் இல்ல. மசிலுக்கு ஏன் பவர் இல்ல? நரம்புக்கு பவர் இல்ல. நரம்புக்கு ஏன் பவர் இல்ல? நரம்பு ஆரம்பிக்கிற இடத்துல அந்த சிசு, அந்த இடத்துல அந்த டிஷ்யூ இறந்து போச்சு. ஏன் இறந்து போச்சு? அது ஏதோ வைரஸ் வந்துச்சுங்களா? இந்த வைரஸ் வந்து டிஷ்யூ. ஏன் வைரஸ் வந்தது? உடம்புல தடுப்பு சக்தி இல்லை. ஏன் தடுப்பு சக்தி இல்ல? தடுப்பூசி போடல. தடுப்பூசி போடல. உன்னை யாரு தடுப்பூசி போட வேண்டாம்னு சொன்னது? உன் குழந்தைக்கு பேப்பர்ல போடுற இல்ல இலவசமான போலியோ தடுப்பூசி. ஏன் போடல? போடல. உன் குழந்தைக்கு இளம்பிள்ள வாதமாச்சு, நொண்டிட்டு நொண்டி நடக்கிறான். யார் கல்யாணம் பண்ணுவாங்க அந்த குழந்தைய? அதுவும் பெண் குழந்தையா போச்சுன்னு வச்சுக்கோங்க.
அட நீ பண்ண தப்பு ஒன்று அறியாமையினால மாட்டிட்டு முடிக்கிற. நீ மாட்டிட்டு முடிச்சாலும் பரவாயில்ல, குழந்தை மாட்டிட்டு முடிக்குமா உன்னால் தூங்க முடியுமா? ஒரு குழந்தை நடக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, தூங்க முடியுமா? அதுக்காகத்தான் இந்த மூல காரணத்துக்கு நான் போறேன். மூல காரணம், you forgot to give polio drops, you suffer, your child suffers. அப்ப நமக்கு வியாதி வர்றதுக்கு என்ன காரணம்னா நாம கடவுளுடைய குழந்தைகள் தெரியாம அறியாமையினால வந்தது. நமக்கு நாமெல்லாம் கடவுள் நான் சொல்லல, ப்ரொஃபெட் கலீல் கிப்ரான் சொல்றாரு, we are all children of God, your children are not your children, they are through you. அவனுடைய உடம்புக்கு வேணா நீ உரிமை கொண்டாடலாம், அவனுடைய உள்ளத்துல ஒண்ணு ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஒரே வீட்டுல 4 குழந்தைகள், ஒருத்தன் நல்லவனா இருக்கான், ஒருத்தன் பொல்லாதவனா இருக்கான், ஒருத்தன் திருடன், ஒருத்தன் பேமாரி, ஒருத்தன் முடிச்சு மாறி. ஏன்? ஒரே அம்மா ஒரே அப்பா. அந்தந்த ஆத்மாவுடைய சொரூபம் அது. ஆனா நம்ம எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள். கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கடவுளுங்கிறவரு அவர் சோம்பேறித்தனம் கிடையாது. கடவுளுக்கு 24 மணி நேரம் வேலை பண்றாரு. அவருக்கு நம்ம மேல கோபம் எல்லாம் கிடையாது. எப்போ அன்பு மிகுந்தவர் கடவுள், ஆசை மிகுந்தவர் கடவுள், அமைதியானவர் கடவுள், சந்தோஷத்தை கொடுப்பவர் கடவுள். அதுக்காக தான் கோயிலுக்கு போறோம். அம்மாவை பார்த்தா சந்தோஷமா இருக்குதுல்ல, அம்மா கடவுளாட்டு இருக்கிறார். சாய்பாபா பார்த்தா சந்தோஷப்படுறாருல. ஜீசஸ் கிரைஸ்ட் நீ ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு எல்லாம் கிறிஸ்துவ ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. புதுசா பிஷப் வேற வந்திருக்கிறார். ஏன் போறோம் கோயிலுக்கு? சந்தோஷத்தை கொடுப்பார் கடவுள். காட் இஸ் லவ். உங்க மனசுல லவ் இருந்தா உங்களுக்கு வியாதியே வராது. டிவியில பேசினேன், ஏன்டா சிகரெட் பிடிக்கிற, நீ ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற, உனக்கு தினந்தோறும் வருமானம் 250 ரூபாய், நீ எதுக்கு சிகரெட் பிடிக்கிற, ஏன்டா சிகரெட் பிடிக்கிற? இல்ல சார், ரொம்ப எனக்கு பிடிக்குது சார், பழகி போயிட்டேன் சார். அது பிடிச்சதுங்களா நம்மள விட மாட்டேங்குது சார். சிகரெட் பழக்கம், இந்த மது பழக்கம் எல்லாம் ஒரு தடவை பிடிச்சிட்டோம்னா அது விடாது நம்மள. அது மது அடிமையா மாறிடுறோம். சிகரெட்டுக்கு சிகரெட் பிடிக்காத, சிகரெட் சாப்பிட்டா உனக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் தானே முக்கியம், மூளை விட ஹார்ட் தானே முக்கியம். இப்போ ஹார்ட் முக்கியமா மூளை முக்கியமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஹார்ட் தான் முக்கியம். இப்ப ரோட்ல நடக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, நடக்கிறாங்க. மூளை இருக்கிறவன் நடக்கிறான், மூளை இல்லாதவன் நடக்கிறான். ஹார்ட் இல்லாதவன் நடக்க முடியுமா? இப்ப புரியுதுங்களா எது முக்கியம்ட்டு? உனக்கு ஹார்ட் இருக்கு, உனக்கு இதயம் இருக்காயா, உனக்கு ஒரு மனசுல ஒரு பரிவு இருக்கிற ஹார்ட், உனக்கு இப்படி யாருங்க அமைக்க, உனக்கு ஒரு மனசு இருக்கிற இங்கேயா கேட்கிறோம், இங்கதான் கேட்கிறோம். ஹார்ட் தான் முக்கியம். அவங்கிட்ட கேட்டேன், டேய் உனக்கு கல்யாணம் மேல ஆயிருக்கு, ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் கிட்ட உனக்கு சம்சாரம் ஒருத்தர் 2 குழந்தை வேற இருக்கு, நீ திடுதப்புட ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு எங்க அப்பன்? அவங்க 2 பேரும் அனாதைய பிச்சை எடுக்கணும்ல. நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட கொஞ்சம் வேலை பண்றவங்களும் அதே மாதிரி சொல்லுங்க. ஹார்ட், அதாவது சிகரெட் சாப்பிடுறவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், இல்லைன்னா கேன்சர், லங் கேன்சர், நுரையீரல் புத்து வியாதி வரும். எது வேணும் உனக்கு? எனக்கு ஒண்ணும் வேண்டாம் சார். கண்டிப்பா இந்த ஒரு சின்ன சிகரெட்டா உன்னை சிறைப்பிடிப்பது, புசு புசுன்னு விடுறிய அது சின்ன சிகரெட்டு, அது தினம் முத்தமிடணுங்கிற. ஒன்று பொட்நாட்டி முத்தமிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சிகரெட்டை தினம் 6 தடவை முத்தமிடுறான். பாவம்டா அப்படின்னு. அடுத்த நாள் வந்துட்டான் அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரன். சார் நான் தான் சார் அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரன், என்ன வேணும்னா ஹார்ட். இந்த டாக்டர் ராவ் பார்த்துட்டு செக்அப் பண்ணா 3 பிளாக் இருக்குதுங்க. அவன் மாத வருமானம் 5000 ரூபாய், 2 குழந்தைகளை காப்பாற்றணும். ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்தா ஸ்டென்ட் போட, அந்த ஜெயலலிதா திட்டத்துல அந்த 20000 ரூபாய்க்கு ஸ்டென்ட் போட்டு காப்பாத்தினாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணி, 10 மணிலிருந்து 11 வரைக்கும், சாயங்காலம் 5 மணிலிருந்து 6, 6லிருந்து 7 வரைக்கும் டிவியில பேசுறேன், யூடிவிலையும். அதை பார்த்துட்டு எனக்கு எங்க இருந்தெல்லாம் போன் வருதுங்கிறீங்க. பாண்டிச்சேரி, சித்தூர், திருப்பதி சித்தூர் பக்கத்துல இருந்து போன் வருது, ஊட்டி, எல்லா இடத்துலயும் போன் வருது. சார் இது யாருமே சொல்றது இல்லை சார், சேலத்துல எங்க ஊர் டாக்டர் எல்லாம் சரியாவே பேசுறது இல்லை சார், நல்லா பேசுறீங்க, அதுவும் தமிழ்ல நீங்க நல்லா பேசுறீங்க, பாமர மக்கள் புரியும்படி பேசுறீங்க. பாமர மக்கள் புரியும்படி பேசுறது தானே தமிழ். இலக்கண தமிழ் பேசி யாருக்கு புரியும்? சல்லது பேசுங்க, இங்கிலீஷ்ல பேசினா பேஷண்ட்ஸ்க்கு எப்படி புரியும்? யூ காட் மையோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் ஸ்டென்ட் படப்படப்படனா சரி போயிட்டு நாளைக்கு வர்றேங்கிறான். அரே உனக்கு இதயத்துக்கு போற 3 ரத்த குழாய் அடைச்சிருக்குதப்பா, ஹார்ட்டுக்கு போற 3 ரத்த குழாய் மூடி இருக்குதப்பா. அந்த ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாய் மூலம் தான் இருதயத்துக்கு போற சதைக்கு ரத்தம் போகுதப்பா. ஒரு ஹார்ட் பிளாக் ஆச்சுன்னு சொன்னா இதயம் ஓலமடிகிறது. இதயத்தின் சதை இருக்கு இல்லைங்களா, அந்த சதைக்கு போற ரத்த ஓட்ட குழாய் இந்த மாதிரி சைஸ்,
அந்த ரத்தம் இங்க போகலைன்னா இந்த ரத்தம் போகக்கூடிய இதயத்துக்குள்ளேயும் பிளட் இருக்கு. இதயத்துக்கு மசில்ஸ் இப்படி 2 சென்டிமீட்டர் திக்கிற மசில் இருக்கு. அதுக்கு போற ரத்த ஓட்டம் சரியில்லைன்னு சொன்னா அந்த இதயம் அழுகுது. பசியால குழந்தை அழுகுதுல்ல, அந்த இதயம் இடும் ஓலம் தான் நெஞ்சு வலி. நெஞ்சு வலிங்கிறது சார் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, உடம்புல அப்படியே வேர்க்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏர் கண்டிஷன் திடுதுப்புன்னு வேர்க்குது சார், உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாச்சுன்னு அர்த்தம். பொண்டாட்டி பதறா, அங்க டீச்சர் ஹெட்மாஸ்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா பதறா, உடனே போன் பண்றாங்க 108 இல்லைன்னா கேஜி ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்க்கு. ஏன்னா ஹார்ட் நின்று போச்சுன்னா அதை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வேலாயுதம் சொல்றாரு, இன்னைக்கு பார்த்தேன் திரும்பி பார்க்கிறேங்கிற தினகரன் பத்திரிகை பார்த்தேன், என்னமா எழுதியிருக்கிறீங்க உங்களை பத்தி. நான் பொய் எழுதல சார், அது ஒன்னே ஒண்ணு நீங்க எழுதலன்னா என்னன்னு கேட்டேன். இதயம் அலறுகிறது, என்ன ஆஸ்பத்திரி கொண்டு போன்னு சொல்லுது, கொண்டு போகிறேன்னா 4 நிமிஷத்துல நின்று போகும் ஹார்ட். ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது இதயத்துக்கு போற ரத்த ஓட்டை எப்போ அடைபிடிக்கிறதோ, நெஞ்சு வலிக்குதோ அதுதான் ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது மாறு அடைப்பு வியாதின்னு சொல்றது. மாரடைப்பு வியாதியில இதயத்துக்கு போற ரத்த ஓட்டம் குறைஞ்சு போச்சுன்னா உடம்பெல்லாம் வேர்க்கும், கை வலிக்கும், முதுகு வலி வரும், வலி தாடைக்கு வரும், தாடைக்கு வலி வரும். பல் டாக்டர் போவாங்க, பல் வலின்னா அங்க போனா ஹார்ட் அட்டாக். முதுகு வலி வரும், ஆர்த்தோபெடிக் டாக்டர் எலும்பு முறிவு சிகிச்சை போவாங்க, எம்ஆர்ஐ எடுத்து பார்ப்பாங்க, அவனுக்கு இருக்கிறது ஹார்ட் அட்டாக். கை வலிம்பாங்க, இன்ஜெக்ஷன் நூறுபாயான்னு போட்டுக்குவான், அவனுக்கு இருக்க கைவலி ஹார்ட் அட்டாக். பாறாங்கல்ல எடுத்து முதுகு நெஞ்சு மேல வச்ச மாதிரி இருக்கு சார், பழைய உயிரே போற மாதிரி இருக்கு. லேசா தலை சுத்துதுங்கிறான். என்னது லேசா தலை சுத்துனா ஹார்ட் அட்டாக்? ஆமாங்க, என்ன ஹார்ட் இப்படி பம்ப் பண்ணும்போது ரத்தம் மூளை வரைக்கும் போகும். அந்த வீக்கான ஹார்ட் இப்படி பம்ப் பண்ணா மூளைக்கு ரத்தம் போகலன்னா, அந்த 9:30 மணிக்கு ட்ரில் மாஸ்டர் காலையில 9:30 மணிக்கு போய் ஸ்கூல்ல குட் மார்னிங் சொல்றோம்ல, அந்த டைம்ல மயக்க மட்டும் விழுகிறாங்கல்ல, படுக்க வச்சா சரியாயிரும். மூளைக்கு போற ரத்த ஓட்டம் நல்ல பிரஷர்ல போகணும், மூளை தலை சுத்துது. நீ அதனுடைய மூளை சரியில்லைன்னு மூளைக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தா தெரியாதுங்க. ஹார்ட் அட்டாக்கை பத்தி தெரியாதவர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க இந்தியாவில். இந்தியாவினுடைய பாப்புலேஷன் 123 கோடி. ஒரு வருஷத்துல 2 கோடி புது மக்கள் வரார்கள். குழந்தை ஒரு ஆஸ்திரேலியாவினுடைய மக்கள் தொகை 2 கோடி. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆஸ்திரேலியாவை உண்டு பண்ணுகிறோம். Indians are very capable. They work day and night to create one Australia. Do you understand why we are hard-working people? அவர் மலேசியா பாப்புலேஷன் அப்படியே இருக்குது 25 வருஷமா. நம்ம ஊர் மட்டும் ஏறிட்டு இருக்கு, சாப்பாடு விளையிறது குறைவு. அப்புறம் ஏன் கஷ்டம் வராதுக்கா? தயவு செய்து இதயம் நல்லா இருந்தா ஜெயிச்சிடலாம். இதயம் ரிப்பேர் ஆயிருந்தா ஜெயிக்க முடியாது. ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா என்ன பண்றது சார்? ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா உடனடியாக கீழே ஓடி வந்து மேல ஓடி போய் ஆட்டோ ரிக்ஷா பிடிச்சி உடனே ஆஸ்பத்திரிக்கு போகாதீங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்றதுக்குள்ள பாதி வழியில ஆள் போயிடும். நெஞ்சு வலின்னு இப்ப சொல்லிட்டேன் நான். இங்க வலிச்சதுன்னா ஹார்ட் அட்டாக், கேஸ் ட்ரபிள்னா ஹார்ட் அட்டாக், தலை சுத்துதுன்னா ஹார்ட் அட்டாக், லெப்ட் ஹேண்ட்ல பெயின் இருந்தா ஹார்ட் அட்டாக், முதுகுல வந்தா ஹார்ட் அட்டாக், பாறாங்கல்ல தூக்கி மேல வச்ச மாதிரி இருந்தா ஹார்ட் அட்டாக். ஆகையினால ஹார்ட் அட்டாக்ங்கிறது ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஐட்டம். காதுல வந்து குசு குசுன்னு சொல்றாரு கடவுள், டே உனக்கு உடம்பு சரியில்லை சார், மாடி ஏறினா கொஞ்சம் மேல் மூச்சு வாங்குது, ஹார்ட் அட்டாக் சார், கொஞ்சம் தூரம் நடந்தாவே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, ஆன்ஜைனா, ஹார்ட் அட்டாக் சார், தலை சுத்துது, ஹார்ட் அட்டாக். உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்குதா, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தா டெஃபினட்டா ஹார்ட் அட்டாக். உங்களுக்கு பிளட் பிரஷர் இருக்கா, நான் சொன்ன இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருந்தா டெஃபினட்டா ஹார்ட் அட்டாக். நீங்க சிகரெட் பிடிக்கிறாளா, கண்டிப்பா இது ஹார்ட் அட்டாக் தான். உங்க அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருந்ததா, இதுவும் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக். அப்பா அம்மா கொடுத்த உங்க பரம்பரை சொத்து இது. உங்களுக்கு என்ன சொத்து விட்டுட்டு போனாரோ தெரியாது. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கொடுத்துட்டு போயிருக்காரு, சக்கரை வியாதி கொடுத்துட்டு போயிருக்காரு, பிளட் பிரஷர் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஐயோ ஐயோ, நீங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடுற ஆளா, அது ஏதோ பறக்குது, ஏதோ ஓடுது, அதை போய் டப்பு டப்பு சாப்புன்னு பண்ணி அதுல மிளகாயை போட்டு உள்ள தள்ளுறதுக்கு இது என்ன புதைகுழியானா? மகாத்மா காந்தி கேட்ட சொல்றது, தப்பா நினைச்சுக்காரு. இஸ் இட் a burial ground to bury dead animals? இது நிறைய பேர், பாதி பேர் நான் வெஜிடேரியன்ஸ். இன்னைக்கு இருந்து நான் வெஜிடேரியன் கிடையாது. 1 கிலோ நான் வெஜிடேரியன் 450 ரூபான்னு சொல்றாங்க. காய்கறிகள் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக். வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் குறைவு. அந்த வெஜிடேரியன் ஃபுட்டை நீங்க பாயில் பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லது. பச்சை காய்கறிகள் சாப்பிட நல்லா வாஷ் பண்ணிட்டு சாப்பிடணும்.
நல்லா கழுவிட்டு சாப்பிடணும். இல்லைன்னா எங்க இருந்து வந்ததோ தெரியாது பச்சை காய்கறிகள். தயவு செய்து நீங்க என்ன சாப்பிடுகிறீர்களோ அதுவாக மாறுகிறீர்கள். நீங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்டீங்கன்னா இந்த நான் வெஜிடேரியன் மாதிரி சிங்கம் மாதிரி உருமுவீங்க. வெஜிடேரியன் சாப்பிட்டா மாடு மாதிரி பால் கொடுப்பீங்க. பால் கொடுக்கறது தானே மாட்டினுடைய தர்மம். மத்தவங்களுக்கு உதவுவான்னு சொன்னீங்கல்ல, அதுதானே தர்மம். என்னன்னு சொன்னீங்கன்னா மாட்டினுடைய குழந்தை 1 லிட்டர் தானே குடிக்கும். அது எதுக்கு 10 லிட்டர் கொடுக்குறாரு அந்த மடியில? நம்மளுக்கு உதவுறதுக்காக. அதனாலதான் மாட்டை நம்ம கோ மாதா அப்படின்னு சொல்லி கும்பிடுறோம். நிறைய பேருக்கு புரியறது இல்ல. இந்த மாட்டை லாரியில் ஏற்றிட்டு பாலக்காடு போறாங்க பாருங்க, அவளுக்கு புரியாது. நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது ஹெட் மாஸ்டர் சொல்லி கொடுத்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. நம்ம ஹெட் மாஸ்டர்ங்கிறது நம்ம கடவுள். நம்ம கடவுள் என்ன சொன்னாரு? நான் அன்பா இருக்கிறேன், நீயும் அன்பா இரு. எங்க கோபம் குறையுதோ அங்க பிரஷர் குறையும். சார் சத்தம் போட்டார் சார் வீட்டுல, வைஃப் சொல்றாங்க லோ லோ லோ, உட்காந்துக்கோ தம்பி, லோ 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 லோன்னு சத்தம் போடுறாரு சார். என்னாச்சு? முதலே அவருக்கு பிரஷர் சார். பிரஷர் மேலே ஏறிடுச்சு. 140 இருக்கிறது 240 போன உடனே மூளையில் இருக்கிற ரத்த குழாய் பட்டுன்னு ஓடியது. கேஜி ஹாஸ்பிட்டல் வந்தா சிடி ஸ்கேன் எடுத்த உள்ள பிளட் கிளாட் இருக்குதுங்க, இன்ட்ரா செரிப்ரல் ஹெமரேஜ். இப்பவோ எப்பவோ அவ்வளவுதான். நேத்து வரைக்கும் நல்லா இருந்தாருங்க, இன்னைக்கு இன்டென்சிவ் கேர் கேஜி ஹாஸ்பிட்டல்ல 24 மணி நேரம் போற வரைக்கும் கேரண்டி இல்லைங்கிறாங்க. ஐயோ, உடம்பு செக் பண்ணீங்களா? ஒருத்தர் கேட்டேன், உடம்பு செக் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அவரே பாப்பாரு நினைக்கிறேன் டிவியில. நான் என்ன பண்றது, இருக்கிறத சொன்னா தானே புரியும். டாக்டர் ராவ் டாக்டர்கிட்ட வந்து கேட்கிறார், சார் எனக்கு என்னமோ சும்மா செக்அப் பண்ணிக்கலான்ட்டு வந்தேன், அடுத்த வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆனா எனக்கு பேங்க்ல இருந்து பணம் கொடுக்க மாட்டாங்க, இந்த வாரம் செக் பண்ணிக்கலான்ட்டு வந்தேன். இங்க ரோஜாமணி ஒரு அம்மா எனக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் கார்டியக் செக்அப் பண்ணலாங்கிறா. அந்த ரோஜாமணிங்கிற அம்மா செக்அப் பண்ண சொன்னேன். அந்த பிரேமாங்கிற அம்மா ட்ரெட்மில்ல ஓடுறாங்க, ஓட வைக்கிறாங்க நம்மள. இப்படி இப்படி நடந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் வலிக்காது. அந்த ட்ரெட்மில்ல ஓட வைக்கும் போது நெஞ்சில் ஏதோ கொஞ்சம் மாற்றம் இருக்குன்னு ராவுட்டு கொண்டு விட்டா, அடே உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஏன் செக்அப் இது வரைக்கும் செக்கப்பே பண்ணல. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 55,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு பெரியவர், அவங்க உடம்ப செக்அப் பண்ணணும்னே தெரியலீங்க. அடே ஒரு மாருதி கார் வாங்குறீங்க, 2 வருஷம் ஓடும், 3வது வருஷம் செக்அப் பண்ணுமில்ல. ஒரு மோட்டார் பைக் வாங்குறீங்க, அடுத்த வருஷமே செக்அப் பண்ணுமில்ல. நாங்கெல்லாம் அம்பாசிடர் கார் வாங்கினா அடுத்த மாசமே செக்அப் பண்ணணும். அம்பாசிடர் கார் எப்பவுமே ரெடியா ஓட வந்த உடனே ஒர்க் ஷாப் அது. நம்ம வண்டி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷம் 40 வருஷம் ஆச்சு. கண்டம் பண்ற வயசுல இருக்கிறோம். உங்களை கண்டம் பண்ண முடியாது, நீங்க வயசு கம்மியா தெரியுறீங்க. 35 இருக்குங்களா சார்? பல்லை காணும், ஒண்ணும் காணும். பல்லும் போச்சு சொல்லும் போச்சு. பல்லு போனா சொல்லு போச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நல்லா அரவை கொஞ்சம் சாப்பிடணும். முடக்கு முடக்குன்னு முழுங்கக்கூடாது, ஜீரணமாகாது. ஜீரணமாகலைன்னா கேஸ் ட்ரபிள் வரும். சொன்னது உங்களுக்கு புரிஞ்சு? கேஸ் ட்ரபிள் நினைக்காதீங்க. கல்யாணத்துக்கு போனவங்கள ஒரு புடி பிடிச்சோம். நிறைய கல்யாணத்துல 16 ஐட்டம் போடுறாங்க கோயம்புத்தூர்ல. பொஃபே பார்ட்டிலன்னா உனக்கு எது எடுக்கணுமோ அதுதான் எடுக்கணுங்க. 25 ஐட்டம் பொஃபே பார்ட்டியில் வச்சிருக்கேன். என்ன பண்றாங்க டாக்டர் வர்மா? பிளேட் நிறைய எடுத்துக்கிறாங்க சார். அது எதெல்லாம் பார்க்கலாமா அதெல்லாம், எதெல்லாம் பார்க்கறது எல்லாமே சாப்பிடுறது. எது உனக்கு வேணுமோ அதை மட்டும் எடு. 16 ஐட்டம் பாதி சாப்பிட்டு குப்பையில போடுறக்கோ. எத்தனை பேர் பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிறாங்க? வருஷத்துக்கு 6,000 பேர், வருஷத்துக்கு 6,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் பிலோ பாவர்ட்டி லைன் அக்கார்டிங் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. 6,050 சம்பாதிச்சீங்கன்னா அபவ் பாவர்ட்டி லைன். கடவுளுங்கிறது நீங்க. கடவுள் என்ன சொன்னாரு? நீங்க அன்பா இருங்கிறாரு, அமைதியா இருங்கிறாரு, சந்தோஷத்தை உண்டாக்குங்கிறாரு. உங்ககிட்ட சந்தோஷமா மத்தவங்களுக்கு கொடுங்க. யாரும் வியாதி அந்த காலகட்டத்தில் இவ்வளவு ஆஸ்பத்திரி கிடையாதுங்க. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால, 50 40 வருஷத்துக்கு முன்னால ஆஸ்பத்திரியே இல்லைங்க. ஒரே ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, ஒரு கேஜி ஆஸ்பத்திரி, அங்க எங்கேயோ ஒரு சின்ன 2 ஐயர் ஆஸ்பத்திரி, ஆமா இது அவ்வளவுதான் இருந்தது. இப்ப பார்த்தா எந்த ரோட்லயும் ஆஸ்பத்திரி இருக்குது. எங்க போனாலும் ஆஸ்பத்திரி பெருசு பெருசா இருக்கு. ஏதோ ஹோட்டல் மாதிரி இருக்குது ஆஸ்பத்திரி பார்த்தா. ஏன்னு கேட்டா, பொதுமக்களாகிய நீங்க உங்களுக்கு வாழ்வதற்கு தெரியவில்லை. வாழ தெரியாதவர்கள் இருக்கும் வரைக்கும் டாக்டர்கள் வாழ்வார்கள். உங்களை நம்பிதானே இவங்க படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து. ஐயோ, தமிழக மக்கள் மேல அவ்வளவு நம்பிக்கைங்க. சினிமா தான் வாழ்க்கையா? அவன் சிகரெட் ஊதுறான்னா ஊதிட்டு போறான், அதான் வாழ்க்கையா? 92 வயசு பாட்டி எங்க ஹாஸ்பிட்டல் படுத்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்காங்க பசங்க எல்லாம். பாட்டி மாத்திரை சாப்பிட்டுட்டு பால் சாப்பிட்டு படுத்து தூங்க. பேசாம இருக்கிற 92 வயசு பாட்டி.
அது 10ல இருந்து 11 வரைக்கும் ஒரு சீரியல் ஓடுதான். நான் உண்மையே சொல்றேன், சத்தியமா சொல்றேன். எங்க ஹாஸ்பிடல் இந்த அம்மா இருக்காங்க 2109. இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்காங்க, சீரியல் பார்க்காதீங்க சீரியஸ் ஆயிடு உடம்புங்கிறாங்க. ஏன்னா நான் இல்லைங்க வீட்டுல எல்லாம் வேலை எல்லாம் அதெல்லாம் வேலை கிடையாது. சீரியஸா நீங்க வாக்கிங் போகணும், ஸ்கூல் கிரவுண்ட்ல ரோட்ல போயிடாதீங்க, அடிச்சு போட்டு போயிடும். சீரியஸா வாக்கிங் போனீங்கன்னா உடம்புக்கெல்லாம் எக்ஸசைஸ், உடம்பெல்லாம் வேர்வை வரும், உடம்புல இருக்க மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும். ஹார்ட் ரேட் 70ல இருந்து 140 போகும். எப்ப ஹார்ட் ரேட் ஜாஸ்தி ஆகுதோ அதுக்கு பேர் தான் கார்டியோவாஸ்குலர் எக்ஸசைஸ். அப்ப ஹார்ட்டுக்கு அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண பண்ண ஹார்ட் ஸ்ட்ராங் ஆயிடும். சீரியல் பார்த்தா 2 மணி நேரம் இப்படி உட்காந்து. அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் வயல்ல இறங்கி என்னென்னமோ தண்ணி சேர்ந்து இப்படி எல்லாம் பண்ணி, இப்ப யாரும் அந்த குழந்தைங்க எதுக்கு எடுத்தாலும் மிஷினு, மாவாட்டுறதுக்கு ஒரு மிஷினு, பால் கறக்கிறதுக்கு ஒரு மிஷின், ஒண்ணுமே இல்லை. அந்த வேலாயுதம் கேட்டாரு, சார் நீங்க உங்க வாழ்க்கையை பற்றி நல்லா எழுதியிருக்கிறீங்க, திரும்பி பார்க்கிறேன்னு. நான் சிவாஜி கணேசனுக்கு வைத்தியம் பண்ணிருக்கிறேன், பேச்சு வராதப்போ சிவாஜி கணேசன். கண்ணதாசனுக்கு வைத்தியம் பண்ணிருக்கேன், கலைஞர் கருணாநிதி அவருக்கு வைத்தியம் பண்ணிருக்கேன், மதானி ஐயாவுக்கு வைத்தியம் பண்ணிருக்கேன். மதானின்னு சொல்லிட்டு அந்த கேரளாவில் ஒரு முஸ்லீம் பெரியவர் இருக்காரு, தூள் கலப்புறார், அவருக்கு வைத்தியம் பண்ணிருக்கேன். நான் அசோக் சிங்கலுக்கு வைத்தியம் பண்ணிருக்கேன். கருவேப்பிலை மாட்டிட்டு முடிச்சு மோர் சாப்பிட்டார மேடம், கருவேப்பிலை போய் மூடிடுச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அது செய்தி ஜக்தாம்பி பிரசாத் யாதவ்னு சொல்லிட்டு நம்ம வாஜ்பாயோட ஃப்ரெண்டு, அவரு ஹிந்தி பிரச்சார சபாவோட மெம்பர் ஆஃப், அவர் வந்தப்போ அவருக்கு வைத்தியம் பண்ணிருக்கேன். அமெரிக்காவிலிருந்து ஒரு தலைவர் ஒருத்தர் வந்தார், அவர் பேரு கீத் கார்டன். அந்த கீத் கார்டன் 58 வயசு, ரெசிடென்சி ஹோட்டல்ல படுத்திருக்கான். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி போன் பண்ணா உடனே எங்க ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு டாக்டர் போறார், சோனின்னு ஒரு டாக்டர். அங்க போனா கதவை திறக்க மாட்டேங்கிறான், மயக்கம் போட்டு உள்ள. 58 வயசுல அவன் ஒரு இங்கிலீஷ்காரன், சாரி அமெரிக்கன் இல்ல, ஆஸ்டன் மார்டின் ஸ்போர்ட்ஸ் காருக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்டுக்காக எல்ஜி பாலகிருஷ்ணன் பிரதர்ஸ்க்கு வந்து அந்த ஸ்பேர் பார்ட் வாங்குறதுக்கு வந்திருக்கிறான். கதவை திறக்க, மெயின் டோர் திறக்கிறதுக்கு மாஸ்டர் கவனத்தை உள்ள போனா சாகரன் பல்சிங்கான்னு உடனே அங்க டாக்டர் மசாஜ் பண்றாரு. மசாஜ் பண்ணி இங்க கொண்டு வந்து டாக்டர் ராவ் தான் ஆன்ஜியோகிராம் பண்ணி ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணி உயிரோடு அனுப்புனார். 2 நாள் கழிச்சு தான் அவங்க முதலாளி வந்தாங்க. நீங்க எல்லாம் கத்துட்டீங்கன்னா மத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் தினமலரும் கேஜி மருத்துவமனையும் இணைந்து இந்த சப்ஜெக்ட பேசுறோம். இங்க ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாங்கிற சப்ஜெக்ட பேசுறது தினமலரும் கேஜி ஹாஸ்பிட்டலும் தான். உலகத்திலேயே ஹாஸ்பிட்டல் வர வேண்டாம். சின்ன வயசுக்காரங்க எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல செத்து போறாங்க சார். அதை பார்த்தா அந்த பொண்டாட்டி அழுன்னு அழுகுறா சார். ஆஸ்பத்திரியில பணம் பண்ணி வியாதிக்கு டிசீஸ் கேரா இருந்து ஹெல்த் கேரா மாத்திருக்கோம் எங்க ஹாஸ்பிட்டல். டிசீஸ் பண்ணி பைபாஸ் சர்ஜரி ஸ்டென்ட் எல்லாம் பண்ணி எங்களுக்கு எல்லாம் அழுத்து போச்சு. ஏழைகளுக்கும் பண்றோம். கலாஸ் தொழிலாளியும் ஹார்ட் அட்டாக். முன்னெல்லாம் கலாஸ் தொழிலாளி ஹார்ட் அட்டாக் வராது. முன்னெல்லாம் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது ஹார்ட் அட்டாக்னா பணக்காரன் அர்த்தம். 40 வயசுக்கு முன்னால பணக்காரன் தான் வரும். இப்ப ஏழை தொழிலாளிக்கு வருது, விவசாய தொழிலாளிக்கு வருது, கலாஸ் ஆட்டோ ரிக்ஷா எல்லாத்துக்கும் வருது. நாம எல்லாம் ஒரு சரிநிகர் சமானம். பணம் வாங்குறவனும் பண்றான் தப்பு, பணம் இல்லாதவனும் கடன் வாங்கி தப்பு பண்றான். பணம் இல்லாதவன் தான் டாஸ்மாக் கடைக்கு போறானுங்க. பணம் இருக்கிறவன் தாஜ் ஹோட்டல்ல போய் பிஸ்கி பிராண்டி இவ்வளவு பேர் சாப்பிடுறான். வேலாயுதம் சொன்னாரு, எப்படி சார் சுறுசுறுப்பா இருக்கிறீங்க அப்படின்னாரு. என்ன எழுத மறந்துட்டேன்னு கேட்டேன். நீங்க நகைச்சுவையா பேசுறீங்க, இந்த நகைச்சுவை தான் எனக்கு எனர்ஜின்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். உண்மையா தெரியல. நம்மளை பார்த்து யாரும் சிரிக்கிற மாதிரி வாழக்கூடாது. மற்றவர்கள் சிரிக்க வைக்கலாம், ஆனா நம்ம பார்த்து இவனெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்றபடி வாழ்ந்தோம்னா நம்ம ஹார்ட் அட்டாக் வரும். இப்ப இன்னைக்கு ஜெயிச்சிடலாம், நாளைக்கு நீங்க தோத்து போவீங்க. இன்னைக்கு ஏதோ கொடூரமா பண்ணினா நாளைக்கு ஜெயில் வரும். போன ஜென்மத்துல பண்ண கர்மம் இந்த ஜென்மத்தில் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. போன வருஷத்துக்கு தப்பு பண்ணுங்க, இந்த வருஷம் வரும். அப்படி இல்ல, போன மாசம் இல்லைங்க, காலையில தப்பு பண்ணுங்க, மத்தியானம் வர்றது கஷ்டம் கண்டிப்பா நமக்கு வரும். அவருக்கு கீத் கார்டனுக்கு மசாஜ் கொடுத்தான். மசாஜ் கொடுத்தா ஹாஸ்பிட்டல் வந்து பழக வச்சு 4 நாள் கழிச்சு அனுப்புறோம். 58 வருஷமா நான் ஹார்ட் செக்கப்பே பண்ணல சார். இங்கிலீஷ்காரன் சொல்றானுங்க, லேடிஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வருமானு ஒரு அம்மா கேட்டாங்க. ஏனுங்க அவர் டாக்டர் ராவ் கிட்ட வந்தவரை இது வரைக்கும் செக்கப்பே பண்ணல, இன்னைக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவரு நைட்டை குரட்டி விடுவார். கல்யாணமாயி அடுத்த நாளே குரட்டை. கல்யாணமான ஃபர்ஸ்ட் நைட் குரட்டி விடலாமா? சுறுசுறுப்பா இருக்கு. ஆமாங்க, நான் உண்மையை சொல்றேங்க, சத்தியமா சொல்றேங்க. அந்த மாதிரி சொன்னது கேட்டேன் நான்.
The day after I got married, he started snoring. அப்படின்னு குரட்டி விட்டாராம். என்னடா அது, சரி நாளைக்கு சரியா போகும்னா நாளைக்கும் சரியாகல. 35 வருஷமா குரட்டி விட்டுட்டே இருக்கிறாரு. இந்த அம்மா அவனால தூங்கவே முடியறதில்ல. உண்மைதானே ராவ்? தூங்குறதுக்கே விடுறது. முதல் 10 வருஷம் சமாளிச்சா. அப்ப 15 வருஷம் கழிச்சு குரட்டி விடும்போது குரட்டி விட்டா பரவாயில்ல, அப்பப்ப நிறுத்திக்கிறாராம். மூச்சு விடுறதே நிறுத்திக்கிறாராம். என்னங்க என்னங்க அப்புறம் மூச்சு. இதுக்கு பேரு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா. தமாஷ் இல்ல. OSA. எனக்கே இந்த வியாதியை பத்தி 15 வருஷத்துக்கு முன்னால் தான் தெரியும். இவ்வளவு பேர் இருக்கிறதுன்னு எனக்கு சாந்தகுமார் டாக்டர் வந்து சேர்ற வரைக்கும் தெரியாது. ராவ் சொல்லுவாரு OSA OSA. என்ன சார் OSA OSA புரியல. அப்படி இவன் சாந்தகுமார் விவரமா சொல்றாரு. டாக்டர் சாந்தகுமார் OSA வந்தா ஹார்ட் அட்டாக் வரும். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அந்த குரட்டி விடுறவனுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுங்க. அதனால யாருக்காச்சும் குரட்டி வந்தனா குரட்டி விடாதுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க தூங்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னு என்ன தெரியும் உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன், டாக்டர் சாந்தகுமார்னு ஒரு டாக்டர் இங்க இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, இங்க படுக்க வச்சிடறாரு. ஒரு நாளைக்கு நைட் 8 மணிக்கு வந்து காலையில் 8 மணிக்குள்ள கண்டுபிடிச்சிடுறாரு. உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஸ்லீப் அப்னியா வருது, அதுக்கு பேரு ஸ்லீப் ஸ்டடி. இங்க படுத்துக்கணும், உங்க மிஷின்ல மாட்டி விட்டுருவாங்க. 3000 ரூபாய் பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தூங்குறது 3000? என்ன சார் அநியாயம் கேஜியில. அட ஹார்ட் அட்டாக் வந்து 3 லட்சம் செலவாகும். அது எது பெட்டரு? இன்னைக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணா 3000 ரூபாய் செலவாகும். ஆனா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்ல ஐயா கொடுக்க சொன்னார். தினமலர் ஐயா கொடுக்க சொன்னார். சரி கொடுத்துருங்க. இன்னைக்கு இத்தனை பேர் வந்து நான் எங்க செக்அப் பண்றது, எங்களுக்கு டென்ஷன் வந்து அப்படி எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து. டாக்டர் ராவ் இன்னைக்கு சார் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு முதுகு வலிக்கிற மாதிரி இருக்குனாரு. வாங்க நான் காஃபி வாங்கி கொடுத்து, முதுகாவது வலிக்கிறதாவது. அவருக்கு 2 டம்ளர் காஃபி வாங்கி கொடுத்தா சுறுசுறுப்பாயிடுறாரு. பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா வராதா? பெண்கள்னால ஹார்ட் அட்டாக் வரும், அது எனக்கு தெரியும். பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த 50-55 வயசு வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஹார்மோன் சுரக்குது பாருங்க, இந்த மாதவிடாய். அந்த ஹார்மோன் இஸ் வெரி ப்ரொடெக்டிவ். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் என்ன பண்ணும்னா அது ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கக்கூடிய மருந்து. ஆனா 55 வயசுக்கு 10 ஆம்பளைகளுக்கு வந்ததுன்னா ஒரு பெண்ணுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும். 55 வயசு கீழே 10 பேருக்கு ஹார்ட் அட்டாக் ஆம்பளைகளுக்கு வருதுன்னா ஒரே ஒரு பெண்ணுக்கு தான் வரும். 55 வயசுக்கு மேல ஆண் பெண் சரிநிகர் சமானம், பாரதியார் கூற்று. அப்புறம் 2 பேருக்கு ஹார்ட் அட்டாக் ஒரே மாதிரி தான் வருது. பெண்களுக்கு சக்கரை வியாதி இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் சொல்லாம கொள்ளாம வருது. நெஞ்சு வலி இல்லாமே வரும். உடம்புல வேட் வந்ததுங்கன்னா இசிஜி எடுத்து பார்த்தா ஹார்ட் அட்டாக். நம்ம வலி இருக்குன்னு சொல்லி, வலி இல்ல சார், ஏசிம்டமேட்டிக் சைலண்ட் ஹார்ட் அட்டாக் சார்ங்கிறாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, ஹார்ட் அட்டாக் யாருக்கு வேணா வரும். 25 வயசுக்காரன், 19 வயசுக்காரனுக்கு ராஜா டாக்டர் ராவ் வைத்தியம் பண்ணியிருக்காரு. 19 வயசுக்காரன் ஹார்ட் அட்டாக்கா? என்ன சார், ஸ்கூல்ல கிரிக்கெட் விளையாடுறதுன்னா திடுதுப்புன்னு விழுந்துட்டான் சார். யங் ஹார்ட் அட்டாக் இன் தி யங் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட். கோரோனரி ஆர்டரி டிசீஸ் இன் தி யங். அமெரிக்காவில் 5000 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் ஒரு வருஷத்துல. குழந்தைகளுக்கு 19 வயசு 20 வயசு பிறவிலே வர்ற ஹார்ட் தொந்தரவு அது வேற. ஓட்டை இருக்கிறது, ஏஎஸ்டி விஎஸ்டி பிடிஏ ப்ளூ பேபி, இதுக்கெல்லாம் டாக்டர் வர்மா நல்லா அற்புதமா ஆபரேஷன் பண்ணுவார். அவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. எங்க போறதுன்னு தெரியாம நீங்க போக வேண்டாங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஸ்கீம்ல உங்ககிட்ட பணம் வாங்காம கவர்மெண்ட் ஸ்கீம்ல கவர்மெண்ட் பணம் கொடுத்துட்றான். நீங்க உங்க குழந்தைய எடுத்துட்டு வாங்க, உங்க குழந்தைக்கு அவர் ஆபரேஷன் பண்ணி அவர் கவர்மெண்ட் கிட்ட பணம் வாங்கி உங்ககிட்ட வாங்க மாட்டார். அந்த மாதிரி அற்புதமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இப்போ சீஃப் மினிஸ்டர் அம்மா பண்ணிருக்கிறாங்க. அவங்க வாழணும். ஏன்னு கேட்டீங்கன்னா முன்ன பழைய கவர்மெண்ட்ல அதே மாதிரி தான் பண்ணாங்க. ஃபேமிலியில் ஒரு ஆளுக்கு பண்ணாங்க. இப்போ ஃபேமிலி 4 பேருக்கு அந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்லி, பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் கையில பணம் இல்லை சார், ஸ்டென்ட் போடணும் கையில பணம் இல்லை, ராவ் பிடிங்க சிபிஎஸ் பிடிங்க டாக்டர் நித்யன் பிடிங்க ஃப்ரீயா பண்ணி கொடுப்பாங்க. நான் கவர்மெண்ட் நான் பணம் வாங்கிட்டு போறேன். கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்கல்ல சார். பணம் இல்ல எங்க போறது? என்ன சார் நெஞ்சு வலி வந்தா எங்க போறது? பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரிக்கு போலாமா? போக கூடாது. பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரியில கார்டியாலஜிஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஆட்டம் க்ளோஸ் ஆகி போயிடும். எந்த ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரியா இருக்குதோ, எங்க டாக்டர் ராவ் மாதிரி வருவா. இந்த ஹாஸ்பிட்டல்ல 10 கார்டியாலஜிஸ்ட் இருக்கிறாங்க. டாக்டர் ராவ், டாக்டர் சி பாலசுப்ரமணியம், டாக்டர் நித்யன், டாக்டர் கணேஷ் மூர்த்தி எல்லாமே வெளிநாட்டுல ட்ரைனிங் ஆனவங்க. இவங்களை தவிர டாக்டர் சீலதா, டாக்டர் தீபா வர்மா, டாக்டர் கவிதா, டாக்டர் ஜெய்ஷக்கிலா, டாக்டர் அசோக் ஹரிஹரன், டாக்டர் ஹரீஷ். எத்தனை பேர் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க? உயிரை காப்பாற்றுற கடவுள் ஞாபகம் வைக்க வேண்டாமா? உன் என்ன பார்த்த மாதிரி இருக்குது. இந்த பேஷண்ட்ஸுக்கு தமாஷான பேஷண்ட்ஸ் சார். நாங்கள் இன்டென்சிவ் கேரில் நீங்கள் அட்மிட் ஆகும்போது எங்களை பார்த்தா உங்களுக்கு கடவுளாட்டு தெரியும் சார். கடவுளாட்டு இருக்கீங்க, காப்பாற்றுங்க, என்ன செலவானாலும் பரவாயில்ல. பேஷண்ட் படைச்சி ரூமுக்கு மாற்றினோன்னா
இந்த டாக்டர் நல்ல டாக்டர், கடவுள் எல்லாம் கிடையாது, டீ ப்ரமோட் பண்ணியாச்சு. அப்புறம் நாங்க எப்படி இருந்தாலும் பில்லு கொடுக்கணும் இல்லைங்க, இது 1000 பேர் சம்பளம் கொடுக்கும். இவனெல்லாம் ஒரு டாக்டர் என்னையா? முந்தா நேரத்து கடவுளுங்கிற, இன்னைக்கு நல்ல டாக்டருங்களே, இவன் ஒரு பைத்தியம், பணம் பைத்தியம். என்னையா பண்றது? கரண்ட்டுக்காரன் பணம் கேட்கறான், டெலிபோன்காரன் பணம் கேட்கறான், போனஸ் கொடுக்கணும். 1150 பேர் இருக்கும்போது இவர் கேட்கிறாரு, இந்த மலேசியா சார் 3000 ரூபாய்க்கு ஏதோ கார்டியாக் செக்அப், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் 6000 ரூபாய், 5750 ரூபாய்க்கு பண்ற செக்அப் 3000 ரூபாய்க்கு பண்றாங்க. இவ்வளவு சீப்பா பண்றீங்க? 3000 ரூபாய்க்கு பிளட் மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுவீங்களான்னு கேட்கிறாரு. பிளட் சுகர், பிளட் யூரியா, பிளட் கொலஸ்ட்ரால் பண்றதுக்கு மலேசியால 3000 ரூபாய். இங்க நாங்க என்ன பண்றோம் 3000 ரூபாய்க்கு? உண்மையிலேயே இது த்ரோ அவே பிரைஸ். தி பெஸ்ட் பாசிபிள் டாக்டர்ஸ் கிவிங் யூ at a very affordable, less than affordable cost, because we want to help you to see whether you have a heart attack. நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, எங்க இருந்து வர்றாங்கிறீங்க சார்? எங்க ஊர்ல ஞாயிற்றுக்கிழமை டாக்டர் பிடிக்கிறத முடியாது சார். அவங்க கோல்ஃப் கோர்ஸ் போயிட்டாங்க, ரேஸ் கோர்ஸ் போயிட்டாங்க, ரேஸ் கோர்ஸ் போயிட்டாங்க, விளையாட போயிட்டாங்க, பிடிக்க முடியாது சார். போன் ஆஃப் பண்ணி, எங்க ஹாஸ்பிட்டலுக்கு அத்தனை டாக்டரும் போன் ஆன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னு தெரியல. சர்வீஸ் மைண்ட் இருக்க டாக்டர்கள் கேஜி ஹாஸ்பிட்டல் ஏராளமுங்க. ஒரு கண் ஆஸ்பத்திரி சரவணம்பட்டியில் வச்சுட்டு இருக்கோம். சரவணம்பட்டிக்கு போகலன்னா போய் பாருங்க. ஒரு சரவணம்பட்டியில ஒரு கண்ணுக்காக ஒரு ஆஸ்பத்திரி, ஏபிஜே அப்துல் கலாம் வந்து அந்த ஆஸ்பத்திரியை துவங்கி வச்சார். 1 லட்சம் ஏழை மக்களுக்கு பணம் இல்லை அவங்ககிட்ட கை, அந்த பிலோ பாவர்ட்டி லைன், they have no money. Government of India gave me 800 rupees. KG Medical Trust gave 1000 rupees. And then 1800 rupeesக்கு 1 லட்சம் பேருக்கு கேட்ராக்ட் ஆபரேஷன் 1 லட்சம் பேருக்கு இலவசமா பண்ணிருக்கு. இது ஒரு விழிப்புணர்வு தானே. நம்ம டிரைவர் இருக்கிறான், நமக்கு எங்க அனுப்புறது தெரியல, நமக்கு அங்க போ கேஜி போ ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னா கிழக்கால மேலக்கால் என்னென்னமோ சென்டர்ஸ் எல்லாம் வந்து, கண் ஆபரேஷன் சென்டர்ஸ் எல்லாம் 20,000 30,000 40,000 50,000. கேளுங்களேன், எங்க ஹாஸ்பிட்டல் மனோஜ் டாக்டர் இருக்காரு, 10,000 15,000 பண்றாரு, வசதி வாய்ப்பு இருக்கு, இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாருல்ல. எதுக்காக கடவுள் நம்மளை படைச்சார்? நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. சிங்கம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? புலி, மலைப்பாம்பு ஹெல்ப் பண்ண, மலைப்பாம்பு. மனுஷன் ஒருத்தன் தான் ஹெல்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. மரம், மாமரம் ஹெல்ப் பண்ணதில்ல. அழுக்கு தண்ணியை சாப்பிட்டுட்டு மாமரம் நீ எந்த ஜாதின்னு கேக்குது? அது கல் எடுத்து அடிச்சாலும் கொடுக்குதில்ல உனக்கு. நாங்க டெமோக்ராட்டிக் டாக்டர்ஸ். நாங்க எந்த ஜாதின்னு நாங்க பாக்குறது இல்லை, எந்த ஜாதின்னு நாங்க கேட்கறோமா கிடையாது. நீ எந்த கட்சி சேர்ந்தவன கேட்கறோம், நாங்க எங்க வலிக்குதுன்னு கேட்கறோம். பணம் இருக்கான்னு கேட்கறோமா கேஜியில? கிடையாது. முதல் 6 மணி நேரத்துக்கு அட்வான்ஸே கட்ட வேண்டியதில்லை. ஒரு குஜராத், ஆமா சார், நான் டிவிக்கு முன்னால் உங்களுக்கு முன்னால் 6 மணி நேரத்துக்கு பணமே, உங்க பேரு தெரியலனாலும் பரவாயில்ல, அடிச்சு போட்டு மோட்டார் பைக்கில் அடிச்சு போட்டு வந்து இங்க போடுறாங்கல்ல, அவன் எப்படி பேர் சொல்லுவான்? அவன் தான் மயக்கத்தில் இருக்கிறான். ஜோப்பர் இருக்கிறனா அவன் ரோட்ல அவன் இழுத்துட்டு. ஜார்க்கண்ட் மாநிலத்துல இந்த கோயில் வெள்ளம் வந்ததுல எந்த ஊருங்க, பாதி பேர் கொள்ளையடிக்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆனால் ஜோப்பர் தான் உருவுறான் சார். கோயம்புத்தூர்ல ஆக்சிடென்டே ஆக வேண்டாம், ரேஸ் கோர்ஸ் நடங்க, சங்கிலி போட்டு நடங்க பார்ப்போம் தைரியமா. புடிச்சிட்டு போயிடுறான். மோட்டார் பைக்கில் ஒருத்தன் ஓட்டுறான், ஒன்னொருத்தன் இழுக்கிறதுக்கு ஒருத்தன் வர்றான். பின்ன இப்ப பரவாயில்ல, போலீஸ்காரர்கள் நல்ல விதமா பரவாயில்ல. உங்க உடம்ப நல்லா பாத்துக்கலன்னா யம தர்மராஜ் வந்து கொள்ளையடிச்சு போயிடுவான். நம்மளுக்கு வியாதி வராது, நமக்கு ஹார்ட் அட்டாக் வராதுன்னு நினைக்காதீங்க. 19 வயசுக்காரனுக்கு, படிச்சவனுக்கு வருது, படிக்காதவனுக்கு வருது, எம்எல்ஏக்கு வருது, மினிஸ்டருக்கு வருது, டாக்டருக்கு வருதுங்க. டாக்டர் பட்டுன்னு ஒரு டாக்டர் ரயில்வே ஸ்டேஷன் மேல ஏறினார், இப்படி எடுத்துட்டு பட்டுன்னு போயிட்டாரு. உண்மையை சொல்றேன். பெரிய போன் ஹாஸ்பிட்டல் நடந்துட்டு டாக்டருக்கே வியாதி வரணும் உங்களுக்கு. அடே டாக்டருக்கு வியாதி வருது, நான் என்ன பண்ண சொன்னேன்? சோமாஸ்கந்தன் ஒரு டாக்டருக்கு வைத்தியம், இவர் தான் டாக்டர் தான் வைத்தியம் பண்ணாரு. 78 வயசுக்காரரு, பைபாஸ் சர்ஜரி பண்ணோம். கார்வேந்தன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பைபாஸ் சர்ஜரி இங்க தான் ஹாஸ்பிட்டல்ல பண்ணோம். எதுக்காக சொல்றேன்னா, யாருக்கு வேணா வியாதி வரும். உங்க உடம்பை செக்அப் பண்ணிக்கிறதுக்காகத்தான் தினமலர்காரங்க சேர்ந்து இலவசமா பண்ண முடியாது. ஏன்னா பணம் சம்பாதிக்கணும், நான் கொஞ்சம் சம்பளம் கொடுக்கணுமே. சம்பளம் கொடுக்கணுமில்ல சார், யார் சார் ஓசியா வைத்தியம் பண்ணுவாங்க? ஒரு ஓசியா கேளுங்களேன் யாராச்சும், அண்ணா எனக்கு 100 ரூபா கொடுங்க அண்ணா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமா. ஒரு 500 ரூபாய் கைமாத்து கேளுங்களேன். அது எப்படி டாக்டர் ஜிபி 50% கன்செஷன் கொடுக்குறாரு? கொடுக்க சொல்லி கடவுள் ஆணை போட்டிருக்காரு எங்க ஹெட் மாஸ்டர். ஊட்டி இருக்கு கொடுறாங்க. உனக்கு கொடுத்ததே மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான். God has given you a richness to give it to others. God has made you a teacher to teach somebody. God has made you a king of the country. ராஜா மாதிரி இருந்ததுன்னா ராஜா மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்கணும், வீட்டுக்கு எடுத்து போக கூடாது.
இவங்க டாக்டர் YY ராவ், அவர் கூட 4 பேர் ஒர்க் பண்றாங்க. அந்த அவர் பேர் YY ராவ் நேம் வச்சாங்கன்னா YYன்னு கேட்பார். Why did he come அப்படிம்பாரு. Why did he not take tablets properly அப்படிம்பாரு. மாத்திரை எழுதி கொடுத்தாலும் ஏன் why did he not take அப்படிம்பாரு. கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை எழுதி கொடுத்தா அவன் சாப்பிட 1 மாசம் சாப்பிட்டு நிறுத்தி போடுறான். அப்ப ஏன் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகுது, ஹார்ட் அட்டாக் வராது. ஸோ ஸ்டென்ட் போடுறதுல ரொம்ப ஒரு இது வரைக்கும் ஒரு 25,000 கேசஸ்க்கு ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்காரு. ஒரு 5000 பேருக்கு ஸ்டென்ட் போட்டிருக்காரு. ஸ்டென்ட்னா உள்ள சுருங்கி போன ரத்த குழாயை விரிக்கிறதுக்கு ஸ்டென்ட். சுருங்கி போச்சுன்னு சொன்னா ஆட்டம் க்ளோஸ். அது பண்றது ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள பண்ணணும். டாக்டர் ஜிபி இவ்வளவு அற்புதமா எல்லாரும் பாராட்டுறாங்கன்னா அதுக்கு எனக்கு பின்னால் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். Behind every successful man there is one woman. Behind every unsuccessful man there are 2 women. இந்த டாக்டர்கள் ராத்திரி பகல் பார்க்காம வைத்தியம் பண்றாங்க. நெஞ்சு வலின்னு வந்த இந்த கீத் கார்டன் வந்தான் பாருங்க, இங்கிலாந்துக்காரன் 2 மணி நேரத்தில் மேல கொண்டு போய் ஆஞ்சியோகிராம் பண்ணி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டு அவன் சொன்னா, டாக்டர் ஜிபி ஐ நீட் நாட் ஹவ் ஓபன் மை ஐஸ். எந்த வந்த இடத்துல அகால மரணம் இருந்தாருன்னு சொல்றோம்ல, I need not have opened my eyes. My family back in London will be crying forever. But I understand your hospital is a wonderful hospital. My name is Keith Gordon, KG. Your name is also KG. You are a kingdom of God ங்கறான் சார் வெள்ளக்காரன். Kingdom of God ங்கிறது கோயில். எந்த கோயில்ல இந்த மாதிரி ராத்திரி பகல் வேலை பண்ற டாக்டர் அவங்க எல்லாம் கடவுள். இப்ப புரிஞ்சுங்களா யாரு கடவுள்னு புரிஞ்சுங்களா? ஒரு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் போடுறவன் கடவுள், குட் சாமிரிட்டான் கடவுள். பசினால வாடுறவனுக்கு ஒரு வேலை சாப்பாடு போட்டா நீங்க கடவுள். தண்ணி தாபத்துல தண்ணி இல்லாம அவனுக்கு தண்ணி கொடுத்தாவே கடவுள் நீங்க. அதனால கடவுளுங்கிறது நாங்க கடவுள் இல்ல, நீங்களும் கடவுள். நான் உங்களை கடவுளா பாக்குறேன். உண்மையிலேயே நீங்க தானே எங்களுக்கு சாப்பாடு போடுறீங்க. உண்மையிலே சொல்றேன், பேஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு கடவுள், பேஷன்ஸ்க்கு நாங்க கடவுள். இது நல்ல மெமரேண்டம் வச்சுக்கலாம். இந்தியாவில் வண்டி ஓட்டாத ஜாக்கிரதையா பார்த்து ஓட்டு. ஹார்ட் அட்டாக் வந்து சாகணும்னு அவசியம் இல்லை. அவனாசி ரோட்லயே செத்து போலாம், சும்மாவே போனா செத்து போலாம். எங்க இளைஞர்கள் செல்போன் பேசிட்டே வர்றான், அவன் கண்டு முன்னு தெரியாம ஓட்டுறான். இன்னொருத்தன் தண்ணி போட்டு வர்றான். 200 அடி ரோட் 100 அடி ரோட்ல நேரம் இவன் பார்த்து அவன் குறி அடிக்க, அவன் பார்த்து இவன் குறி. நைட் 12 மணிக்கு அவன் ஒண்ணுமே இல்லை சார், 100 அடி ரோடு குறி பார்த்து அடிக்கிறான் சார். எப்படிதான் குறி பார்த்து இவன் மண்டை உடஞ்சி அவன் KMCHல படுக்கிறான், இன்னொருத்த மண்டை உடஞ்சி எங்க ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிறான். அமெரிக்காக்காரன் சொன்ன மாதிரி டிரைவிங் இன் அமெரிக்கா இஸ் ரைட் சைட். டிராபிக் ரூல்ஸ், டிரைவிங் இன் அமெரிக்கா இஸ் ரைட் சைட், டிரைவிங் இன் இங்கிலாந்து லெஃப்ட் சைட், டிரைவிங் இன் இந்தியா இஸ் சூசைட். அந்த கீத் கார்டனை காப்பாத்தின டெக்னிக் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு பேர் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய டெக்னிக். இது பேர் CPR சொல்லுது, கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன். இந்த கடைசியில் நிக்கிறமா ஸ்ரீலதா MD அனஸ்தீசியாலஜி. அவங்க இந்த மாதிரி ஆஞ்சியோகிராம் பண்ணும் போதெல்லாம் பாதுகாப்பா இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 15 பேருக்கு ஆஞ்சியோகிராம் பண்றாங்க, 4 பேர் ஸ்டென்ட் போடுறாங்க. அவங்க இன்டென்சிவ் கேர் யூனிட்ல டாக்டர். அதுக்கடுத்த பேரு டாக்டர் தீபா வர்மா. டாக்டர் வர்மாவுடைய வைஃப், ஹஸ்பண்ட் வைஃப் 2 பேரும் எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க. ஒருத்தர் ஹார்ட் சர்ஜன், இந்த அம்மா மயக்குனர் திலகம். அதுக்கு ரொம்ப திறமை இருந்தா தான் கார்டியாக் அனஸ்தீசியாலஜி பண்ண முடியும். ஒரு கார்டியாக் சர்ஜன் ஒரு 10,000 பேருக்கு கார்டியாக் சர்ஜரி பண்ணிருக்காரு, பைபாஸ் சர்ஜரி. அவர் இங்கிலாந்துல பண்ணிட்டு இருந்தாரு, வெள்ளூர்ல பண்ணிட்டு இருந்தாரு, குப்புசாமி ஹாஸ்பிட்டல் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இங்க ஹாஸ்பிட்டல் வந்து 4 வருஷமாச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஓம் பிரகாஷ் ராஜுங்கிறது அவர் கார்டியாக் சர்ஜன், அவர் ஊட்டிக்காரரு. நிறைய அந்த படகா கம்யூனிட்டி சேர்ந்தவங்க எல்லாம் நிறைய பேர் அந்த லாங்குவேஜ் பேசினா நல்லா புரியுது. தமிழ்ல பேசினா நம்மளுக்கு புரியுது, ஹிந்தியில பேசினா உங்களுக்கு எப்படி புரியும், தெலுங்கு பேசுறவங்க தெலுங்குல பேசினா சந்தோஷப்படுறாங்க. படகா கம்யூனிட்டி பேர் ரொம்ப அற்புதமானவர்கள். டாக்டர் சீனிவாஸ் ரெட்டி. சீனிவாஸ் ரெட்டிங்கிறவரு நல்லா ஸ்டைலா இருக்காரு பாருங்க. இன்னைக்கு காலையில தென் திருமலை கோயிலுக்கு போயிட்டு வந்தார். சிறுமுகை பக்கத்துல தென் திருமலை கோயில். அடே நீயே சீனிவாசன் ஆச்சு என்ன? இல்ல சார் ஒரிஜினல் சீனிவாசன் நான் பார்க்க போனேன் சார்ங்கிறாரு. சார் என்ன மாதிரி இருக்கு சார், அமேசிங் அமேசிங். திருப்பதிக்கே போக வேண்டியது இல்லை, தென் திருப்பதிக்கு போனா அதே வைப்ரேஷன் இங்க வருது. ஏன் அங்க போய் 32 மணி நேரம் கியூல நின்று? கடவுள் இங்கேயே இருக்கு, நம்ம மனசுக்குள்ளேயே இருக்குது கடவுள். மற்றவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சால் உற்றாத. மற்றவர் நீ பெரிய மனுஷனாக போற. When you become a big fellow, there will be an opportunity for you to serve one other person in any manner. Don't allow this opportunity to slip away from your hand.
மகாத்மா காந்தியோட அம்மா மகாத்மா காந்தி கொடுத்த போதனை. 12 வயசு பையனா இருக்கும்போது அவன் என்ன பண்ணா பாருங்க. மகாத்மா காந்தி பெரிய அட்வொகேட் ஆனாலும் கூட அந்த வெள்ளைக்காரன் உதைச்சு வெளியே வந்த உடனே ரயில்ல போகும்போது டிக்கெட் வச்சிருந்தாங்கன்னு உதைச்சு வெளியே தள்ளி விட்டாங்க வெள்ளைக்காரன். இந்த வெள்ளைக்காரன் கம்பார்ட்மெண்ட் போடா வெளியே. இவனுக்கா ரோஷம் வந்தது, வெளியே காமிக்கல, திருப்பி அடிக்கல, கோர்ட்டுக்கு போல. அண்ணாந்து பார்த்தான், இந்தியாவில் 50 கோடி மக்களை ஒரு 50,000 வெள்ளைக்காரன் ஆள்றதா? ஒரு வெள்ளைக்காரன் நம்மளை உதைச்சு வெளியே தள்ளுறானே, அவனை உதைச்சு வெளியே தள்ளணும்னு ஒரு சங்கல்பம் கட்டினாங்க. எங்க? ஆப்பிரிக்காவில். திரும்பி வந்தான். ஒன்னும் புரட்சி எல்லாம் பண்ணல, மௌன புரட்சி, சத்தியாகிரகம், அஹிம்சை, பொய் சொல்லக்கூடாது, ஹரே ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. 50,000 பேர் நடந்தாங்க, 5 லட்சம் பேர் நடந்தாங்க. 50 வருஷம் கழிச்சு வெள்ளைக்காரன் வெளியே போனான். ரோஷம் வரணும்ல. யாருக்கு ரோஷம் வருதோ அன்னைக்கு அவன் ஜெயிச்சாச்சு. இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுட்டீங்க, நாம ஹார்ட் அட்டாக்ல வந்து கேஜி ஹாஸ்பிட்டல் படுக்க கூடாது. நம்ம கொலஸ்ட்ரால் கம்மியா வைக்கணும், பிளட் பிரஷர் கம்மியா வச்சுக்கணும், நம்ம சுகர் கம்மியா வச்சுக்கணும், 100 கிலோமீட்டர் மாசத்துக்கு நடக்கணும், 100% வெஜிடேரியனா இருக்கணும், 100% சந்தோஷமா இருக்கணும். கேஜி ஹாஸ்பிட்டல் அவசியம் இல்லை. 100 வயசு இருக்கணும்னா இதுதான் ஃபார்முலா. எல்லாம் 100 100 100 100 100 மார்க் வாங்கிடலாம். எனக்கு 100 வயசு இருக்கணும் ஆசை இல்லைங்க. தண்ணி போட வேண்டாங்கிறீங்க, மட்டன் சாப்பிட வேண்டாங்கிறீங்க, அடிக்க வேண்டாம், கொள்ளை அடிக்க, திருட மாட்டேங்க, நான் முன்னாலே போறேன். என்னதான் பண்றது? தமிழா காது கேட்க மாட்டேங்க, நான் என்ன பண்றது? இந்த பேஷண்ட் நல்லா உட்காந்துட்டு இருந்தாருங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாருங்க. இது பொம்மை, அதுதான் நெஞ்சு, அங்கதான் ஹார்ட் இருக்குது. கொஞ்சம் மயக்கம் போட்டு விழுந்தாருங்களா, தம்பி எழுப்பு. மயக்கம் போட்டா காலை தூக்க வேண்டியது. இந்த காலை தூக்கினாவே கால் இருக்கிற ரத்த ஓட்டம் எல்லாம் உள்ள போயிடும். இதயம் பழையபடி விரிஞ்சு சுருங்கும். கீழவே அடியில் எதுவும் தலைகணியா ஏதோ ஒன்று வச்சிடலாம், இல்லை சேர் வச்சோம்னா கால் மேலே நிற்கும். தட்டி எழுப்புறீங்க, எந்திரிக்கல, உடனே மசாஜ் கொடுக்கணும். பல்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் நின்று போச்சுன்னு அர்த்தம். பல்ஸ் பாரு, இந்த பெருவரல் பக்கத்துல இங்க டப்பு டப்புன்னு அடிக்க, தொட்டு பாருங்க. உங்க நாடி துடிப்பு இது வரைக்கும் பாத்தீங்களோ இல்லை, இப்பனாலும் பாருங்களேன். நாடி துடிப்பு இருந்தா நான் உயிரோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை, நாடி துடிப்பும் இல்லை, வயிறு மேல கீழே போகிறது இல்லை. வயிறு மேல கீழே போனா மூச்சு இருக்குன்னு அர்த்தம். அங்கராக்க ஓபன் பண்ணி ஆட்டம் க்ளோஸ், ஓன்னு அழுகலாம். ஏன் விட்டு போட்டு போட்டியேன்னு அழுகலாம். இல்ல ஆம்புலன்ஸ் போன் பண்ணா 25 நிமிஷம் கழிச்சு தான் வருவான். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல டாக்டர் பட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வர்றானுங்க. இந்த ஹார்ட்டுக்கு மசாஜ் கொடுக்கணும். ஹார்ட்டுங்கிறது பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் அமுத்திட்டே இருக்குது. அது எப்ப அமுத்து நிக்குதோ ஆட்டோ க்ளோஸ். ஹார்ட் உங்களுக்கு இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. ஹார்ட்லெஸ் பீப்புள் சொல்லல, ஹார்ட்லெஸ் பீப்புளுங்க கருணை இல்லாதவனுக்கு ஹார்ட்லெஸ் ஃபெல்லோன்னு சொல்லுது. அந்த துடிக்கிறதே தெரியாது, அமைதியா வேலை பண்றாங்க. ஆனா இடைவிடாம வேலை பண்றான். கேஷுவல் லீவ், ஏர்ன் லீவ், ஃபெஸ்டிவல் ஹாலிடே, ஆஃப் டே தான் ஒர்க் பண்ணணும். காம்பன்சேட் ஒன்றும் கிடையாது. நீங்க என்ன அதுக்கு உண்டான ஆகாரம்னா ஆக்சிஜன் தான் ஆகாரம். உள்ளோடுறமில்ல பிராணவாயு, அதுதான் ஆகாரம். கொஞ்சம் குளுக்கோஸ் உள்ள போனா போதும். 25 நாள் உண்ணாவிரதம் இருந்தாலும் ஹார்ட் நிக்காது. மயக்கம் வேணா வரும், மூளைக்கு ரத்தம் ஓட்டம் போகலன்னு. ஹார்ட் நின்று போச்சு. இது நீங்க 3 நிமிஷத்துல திருப்பி இயக்கணும். You have to restart the heart in 3 minutes or 4 minutes maximum. 5 minutes குள்ள நீங்க ஆக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சாச்சு. ஏன்னா மூளைங்கிறது அந்த ஆக்சிஜன் இல்லாம போய் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்கல்ல, சுருக்கு போடுறாங்கல்ல, தலகணி போட்டு அமுத்துறாங்கல்ல. உங்களுக்கு பக்கத்து பெட்ல படுத்துருக்க ஆள் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது சம்சாரமோ வீட்டுக்காரனோ தெரியல, போட்டு ஒரு அமுத்துனீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1,18,000 பேர் சாகுறாங்க. எந்த ஊர்ல? கோயம்புத்தூர்ல இல்ல, இந்தியா பூரா. தமிழ்நாட்டில் 5,000 பேர் சாகுறான். கோயம்புத்தூர்ல 400 பேர் சாகுறான். ஆக்சிடென்ட்னால. ஆக்சிடென்ட் கொலை சொல்லி போட்டா வரான். வீட்டு விட்டு குழந்தைகளும் பெரியவங்களும் கண்ணு மண்ணு தெரியாம ஓட்டுறான். ஸ்பீடு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் இஷ்டத்துக்கு ஓட்டுறான். The number of people killed in the roads of India is 1,18,000 people. Indians kill Indians in the roads of India. ஹார்ட் அட்டாக்ல எவ்வளவு பேர் சாகுறாங்க இப்ப பாத்துக்கோங்க. அதோட முக்கியத்துவம், ஹார்ட் அட்டாக்ல ஒரு வருஷத்துக்கு
8 crores of people have a heart disease in India. 8 crores people have diabetes in India. 8 crores of people have high blood pressure. 24 கோடி மக்களுக்கு ஸ்ட்ராங்கான இதயம் இல்லைங்க. How to create a very powerful India with a weak heart? Heart weak. இவன் என்ன சண்டை பிடிக்க போறான்? இதயம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப இதயத்துக்கு பாதுகாப்பு என்ன? முதல்ல செக்அப் பண்ணிக்கோங்க. ஏதோ நேரத்துக்கு வந்து செக்அப் பண்ணிக்கோங்க. எங்க டாக்டர் எல்லாம் பாதி பேர் தான் வந்திருக்காங்க ஹார்ட் டிபார்ட்மெண்ட்ல. அத்தனை பேரும் இங்க இருக்கிறாங்க. ஆனா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. இல்லைன்னாலும் காலையில் 8 மணிக்கு வாங்க. மாஸ்டர் செக்அப் வாங்க. ரோஜாமணி தலைமையில நிறைய பேர் இன்னைக்கு 50 பேர் செக்அப் பண்றாங்க. இந்த 3000 rupees செக்அப் 50 people have come. 50 பேரையும் டாக்டர் ராவ், டாக்டர் சிபிஎஸ், டாக்டர் கணேஷ் மணி பார்க்க போறாங்க. உங்க இதயம் உங்களுக்கு தானே முக்கியம். மூளையில அடிபட்டா அந்த அடிபட்ட மூளையை காப்பாத்துறதுக்கு எங்கிட்ட ஒரு ஹீரோ சூப்பர் ஸ்டார் ஒருத்தருக்கார். அவர் ப்ரொஃபசர் நடராஜன். 32 வருஷம் இது வரைக்கும் 1 லட்சம் பேருக்கு மேல அவர் ஆபரேஷன் பண்ணி பிழைக்க வச்சிருக்காரு. நான் ஹெல்மெட் போடுன்னு டிவியில சொல்றேன் சார். எவனுமே போடுறது இல்லை சார். நான் பாட்டுக்கு சொல்றேன் சார். தமிழர்களுக்கு செலக்டிவ் ஹியரிங் லாஸ், காது சரியா கேட்கறது, அதுவும் குழந்தைகளுக்கு காது கேட்கறது இல்லை சார். ஹெல்மெட் போடாம ஓட்டுறான் சார். ஹெல்மெட் போடாம ஓட்டுறானா அடிபடுதா? ஞாபகம் இல்லாம போதா? ஸ்கேனிங் பண்ணி பார்த்தா மூளை அடிபட்டிருக்கு. டிஃப்யூஸ் ஆக்சானல் பிரெயின் டேமேஜ். மூளைன்னு ஒண்ணு இருந்தா அது காப்பாத்தணும்னு ஆசை இருந்தா ஹெல்மெட் போடுறா தம்பி. நான் சொல்றதுக்காக ஹெல்மெட் போடுறாரு தம்பி. உன்னை நம்பிதான் ஸ்கேன் மிஷின் வச்சிருக்கேன். இப்ப எல்லாத்துக்கும் ஹார்ட் அட்டாக் புரியுதோ இல்லையோ, ஹெல்மெட் புரியுது. அந்த ஹார்ட் மேல அமுத்தணும். அமுத்து. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. மூச்சுடு. ஹெட் இன்ஜுரி வந்தாலும் இந்த மாதிரி பண்ணணும். ஹார்ட் அட்டாக் வந்தாலும் இது மாதிரி பண்ணணும். நியூரோபயான் போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அலர்ஜி வந்து நின்று போச்சுனாலும் பண்ணணும். ஏதாவது பெனிசிலின் இன்ஜெக்ஷன் போட்டு நின்று போச்சுன்னா ஓன் அழுக கூடாது. அந்த டாக்டர் ஓன் அழுகு, நாம அழுக கூடாது. நாம அமுத்தலாம். நம்ம வீட்டுக்காரருக்கு நாம அமுத்தலாம். உங்க மூச்சு நோயாளியோட நுரையீரலுக்குள்ள போகணும். மூச்சு தானே முக்கியம். மூச்சுக்கு ஆக்சிஜன் தான் முக்கியம். ஆக்சிஜன் தான் மூளைக்கு முக்கியம். இதயத்தை திருப்பி ஆக்கலாம். மூளைக்கு ரத்தம் போட்டு சேரணும் இல்ல. ஊத்து. தம் பிடிச்சு ஊதுனாத்தான் நம்ம மூச்சு வெளியே வர்ற பிராண மூச்சு கொஞ்சம் ஆக்சிஜன் கம்மியா இருக்கும். கொஞ்சம் இருக்கும் இல்ல. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் தானோ. 2 தடவை ஊத வேண்டியது. அமுத்து. 1 தடவை அமுத்தி காமிப்போம். எந்த இடத்துல அமுத்த திருப்பி காமி. அவங்க சரியா பார்க்கல. வயிற்ற பிடிச்சி அமுத்தினா என்ன பண்றது? பிரஸ்ட் போங்க. நீங்க இருக்கு பாருங்க. இங்க வயிறு. இந்த வயிறு சாஃப்டா இருக்கும். இதுக்கு பின்னால் தான் ஹார்ட் இருக்கு. பம்ப். அதுக்குள்ள பிளட் இருக்கு. இப்படி பிடிச்சி அமுத்தும் போது பிளட் மூளைக்கு போகுது. எதுக்கு சொல்றேன்னா, கல்யாண வீடு இல்ல உங்க வீடு நைட் மத்தியானம் நைட் 12 மணி நெஞ்சு வலி வந்து உங்க வீட்டுக்காரர் படுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பேச்சு மூச்சு எல்லாம் போச்சு. ஐயோ என்ன தூக்கத்திலே செத்து போயிட்டு இருப்பாங்க. இப்படி கூட அமுத்த வேண்டியதானே. அது தெரிஞ்சுக்கோங்க. இந்த வித்தையினால நீங்க சாதாரண மனுஷனா இருந்து கடவுளா மாறதுக்கு ஒரு சான்ஸ். உயிரை திருப்பி கொடுத்தீங்கன்னா கடவுள் தானே நீங்க. யூ கேன் டூ இட். நீங்க படிச்சவங்களோ படிக்காதவங்களோ கல்லூரிக்கு போனவங்களோ போகாதவங்களோ நீங்க கலாஸ் தொழிலோட எதா இருந்தாலும் சரி பழகிக்கலாம் அந்த வேலையை. மசாஜ், கார்டியாக் மசாஜ், சிபிஆர், கார்டியோ பல்மனரி ரிசஸ்டேஷன், இந்த வித்தையை நல்லா பழகிக்கோங்க. யாரோ ஒருத்தருக்கும் பெரிய பாசு தப்பா மாமா. அதனால இந்த வித்தையை தெரிஞ்சுக்கோங்க. கேஜி ஹாஸ்பிட்டல் இஸ் யுவர் ஹாஸ்பிட்டல். I am not saying this is a trust hospital. Trust ன்னு சொன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெர்மிஷன் வாங்கி எங்க ட்ரஸ்டிஸ் 12 பேர் சேர்ந்து இதை நடத்துறோம். நானும் மேனேஜிங் ட்ரஸ்டி. இந்த ஹாஸ்பிட்டல் 39 வருஷமா நடத்திட்டே இருக்கிறேன். இடைவிடாம நடத்துறேன். வர்ற லாபத்திலாம் புது மிஷின்ல போடுறேன். லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. வித்வுட் த லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் யூ கான்ட் மேக் an accurate diagnosis. ஒரு இசிஜி வச்சு எப்படி சார் டயக்னோஸ் பண்றது? ட்ரெட்மில் டெஸ்ட் வேணும், எக்கோ கார்டியோகிராஃபி டெஸ்ட் வேணும், 3 டைமென்ஷனல் எக்கோ வேணும், 128 ஸ்லைஸ் வேணும், லேட்டஸ்ட் கேத் லேப் இருக்கணும், லேட்டஸ்ட் ஹார்ட் லங் மிஷின். ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு நாங்க படுற கஷ்டம் எங்களை கேட்ட 140 பேர் கஷ்டப்படுறோம். ஒருத்தனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ஆரம்பத்தில இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் 140 பேர் சேர்ந்து ஒரு உயிரை காப்பாத்துறோம். அந்த AK-47 வச்சு டர்ன்னு 20 பேர் சாகடிக்கிறானே. ஒரு குண்டை போட்டு 1000 பேர் 2000 பேர் சாகடிக்கிறானே. அநியாயம். கடவுள் நம்மளுக்கு என்ன சொன்னாரு? அன்பை காமிங்கிறாரு. இவன் என்ன பண்றான்? துன்பத்தை கொடுக்குறான். கடவுள் பீஸ்ஃபுல்லா இருக்கிறாரு.
பீஸ்லெஸ் சொசைட்டியா மாத்துறோம். உலகம் பூரா அது பண்றதை சொல்றேன். நீங்க கடவுள் குழந்தைனா கடவுள் மாதிரி